மாமா நீங்க சொன்ன மாதிரி சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசாம இருந்துட்டாரு வைங்களே, வேற வழியே இல்லை. நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற மாப்பிள்ளைக்கு நீங்க கழுத்து நீட்ட வேண்டியதுதான். என்ன சார், பேசாம எங்க அப்பா சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கே வந்துருங்க, நாம சந்தோஷமா இருக்கலாம். துளசிக்கு மாப்பிள்ளை தயார்னு நான் போன் பண்ணியிருந்தேனே, அந்த மாப்பிள்ளை யாருன்னு ஒன்னால யோகம் பண்ண முடிஞ்சதோ? இல்லையேடா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். யாரா இருக்கும்னு என் புத்திக்கு தட்டுப்படவே மாட்டேங்கிறதுடா. நீயே சொல்ல, யாரா அது? எல்லாம் உனக்கு நன்னா தெரிஞ்ச பையன்தான், நம்ம பத்ரிதாமா. எப்படி என் செலெக்ஷன்? ஓ, மாமாவுடைய மனசுக்கு தெரியும் இல்லையா, அவரும் நீங்களும் பழகினது, அவரு மூலமா கிருஷ்ணா உங்களுக்கு பிறந்தது. உங்களுக்கு கல்யாணங்கிறது அவருடைய தன்மானத்தை கொஞ்சம் உழுக்கும். கண்டிப்பா அவர் உங்க கல்யாண விஷயம் கேள்விப்பட்டு உங்களையும் உங்க பொண்ணு கிருஷ்ணாவை ஏத்துக்க வருவாரு. சரி, ஓகே, ஒரு வாதத்துக்கு நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதாவே இருக்கட்டும். அவரும் இதை கேள்விப்பட்டு சாதாரணமா விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஏன் கதி? இப்ப நீங்க எனக்கு ஏற்பாடு பண்ற கல்யாண மாப்பிள்ளையோட கதி? துளசி, என்ன பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா இருக்கேன், நீங்க தான் குழம்புறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு நீங்க சம்மதம் சொல்லுங்க. மாமா கண்டிப்பா ரோஷப்பட்டு வருவார், வரணும். ஒருவேளை மாமா நீங்க சொன்ன மாதிரி சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசாம இருந்துட்டாரு வைங்களே, வேற வழியே இல்லை. நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற மாப்பிள்ளைக்கு நீங்க கழுத்து நீட்ட வேண்டியதுதான். என்ன சார், ஒத்தைய ரெட்டையான விளையாட இது விளையாட்டு இல்ல. என் தாலி பிரச்சனை, என் மான பிரச்சனை. அவர் வந்துருவாரு. அப்படி அவர் வரலனா இவரை கட்டிக்கோ. என்ன சார் சொல்றீங்க? இப்படி ஒரு ஏற்பாடு நடந்தா ஏற்கனவே அசிங்கமா பேசுற ஊரு இன்னும் பேசும். இதை பாருங்க துளசி, நீங்க என் மாமாவுக்காக இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தாச்சு, அவரும் வர்ற மாதிரி தெரியல. இன்னமும் அவருக்காக காத்துட்டு இருக்கிறது முட்டாள்தனம் இன்னைக்கு தோன்றது. நீங்க வேணும்னா காலம் பூராவும் சுதர்சன் மாமாவுக்காக காத்துட்டு இருக்கலாம். ஆனா உங்க பொண்ணு கிருஷ்ணா என்ன பாவம் பண்ணா? பாவம், அப்பா யாருன்னே தெரியாம இன்னும் எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருப்பா. சுதர்சன் மாமா மனசு மாறி வந்தா அவர் அப்பான்னு குழந்தை ஏத்துக்கிட்டோம் நேக்கும், அது ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அவர் வரலாம் கூட பரவாயில்ல, உங்க கழுத்துல தாலி கட்ட போற பையனை உங்க குழந்தை அப்பான்னு ஏத்துக்கிட்டோம். ரொம்ப யோசிக்காதீங்க துளசி, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதோ பாருங்க, பல சமயத்துல நாம் ஆசைப்படுறதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. நமக்கு கிடைக்கிறத வச்சு நாம சந்தோஷப்பட்டு வாழ வேண்டியதா. என்ன சொல்றேன், கல்யாணம் ஏற்பட்டு ஆரம்பிக்கலாம்னோ? என்ன சொல்றேன்? சரி, உங்க வழிக்கே நான் வரேன். என் குழந்தைக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு கேக்குறேன், கழுத்துல தாலி இல்லாம ஒரு பெண் குழந்தைய வச்சிருக்கிற என்ன, தாசி குலத்தை சேர்ந்த என்ன ஏத்துக்கிட்டு எந்த ஆம்பளை கட்டிக்க முன் வருவான்? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், அதுக்கெல்லாம் கைவசம் ஆள் இருக்கு. இது ஒன்றும் என்னால் முடியும்னா தான் நான் பேசுவேன், இல்லைன்னா பேசாம இருந்துருவேன். உங்க நிலைமை தெரிஞ்சு உங்களை பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டு காலம் பூரா உங்களையும் கிருஷ்ணாவையும் கண்கலங்காம காப்பாத்த ஆள் ரெடியா இருக்கு. நீங்க கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கீங்களா? முதல்ல அதை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை விட உங்க பொண்ணு கிருஷ்ணாவோட வாழ்க்கை முக்கியம் நினைங்க. நீங்க என்ன சொல்றீங்க துளசி? வெரி குட், ரொம்ப தேங்க்ஸ் துளசி. நான் இப்பவே போய் கல்யாணி ஏற்பாட்டில் ஆரம்பிக்கிறேன், வரேன்.
இப்பதான் ராஜரத்னம் அங்கிள பார்த்துட்டு வரேன். நாம நாட்டியம் ஆட போற விவரத்தை கேட்டாரு. எங்காத்துல வச்சுதான் நம்ம 2 பேரும் ரிஹர்சல் பண்றோம்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்ம 2 பேரும் சேர்ந்து திருப்பு விழால ஆட போறது நினைச்சு ரொம்ப சந்தோஷம் சொன்னார். நீங்க எனக்காக ஆட சம்மதிச்சதுக்காக என்னோட நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்ன கௌசல்யா இது? நான் உன்னோட ஆட சம்மதிச்சதுக்கு எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? இது என்னோட கடமை. நான் சஞ்சய் கூட பழகின கொஞ்ச நாள்லயே அவர் ரொம்ப நல்லவர்னு தெரிஞ்சுட்டேன். அவருக்கு நான் செய்கிற இந்த நாட்டிய நிகழ்ச்சி தான் நான் அவருக்கு செலுத்துற அஞ்சலி நினைக்கிறேன். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு நான் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமும் அந்த சஞ்சய் தான் அது காரணங்கிற நினைப்போ வெறுப்போ எதுவுமே இல்லாம என் கூட நீங்க ஆடுறதுக்கு சம்மதிச்சது உங்க பெருந்தன்மையை காட்டுறது. ப்ளீஸ், நீங்க அப்படி நினைக்காதே. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க சந்தோஷம் தான் முக்கியம். ஆரம்பத்திலிருந்தே உங்க சந்தோஷத்துக்காக நான் எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ உங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த நாட்டிய நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கேன். உண்மையிலேயே எனக்கு இதுல சந்தோஷம் தான். எஸ் சார், என்ன வேணும்? 2 கோல்ட் காஃபி கொண்டு வாப்பா. ஓகே சார், கொண்டு வந்தேன். என்ன சௌந்தர்யாத கட்டுன பொண்டாட்டிய சந்திக்கிறதுக்காக நான் திருட்டுத்தனமா வர வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சுரேஷ் வந்தனாவை கல்யாணம் பண்ணிட்டாதான் நீ ஆத்துக்கு வருவேன்னு சொல்ற. உன்னை சந்திச்சு பேச உன் ஆத்துக்கு வரலான்னா உன் அப்பாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. தாலி கட்டி குடும்பம் நடத்தின உன்கிட்ட பேச யாரோ கள்ளக்காதலியை சந்திச்சு பேச வர மாதிரி இருக்கு. ச்சே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த விஷயத்துக்கு நீதான் ஒரு முடிவு எடுக்கணும். நான் முடிவெடுத்து தான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிருக்கேன். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தீர்வு உங்க தம்பி கையில தான் இருக்கு. அவர் வந்தனாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாதான் நாம 2 பேரும் ஒண்ணு சேர முடியும். மேடம், நீங்க இத பத்தி அவர்கிட்ட பேசுனீங்களா? அவன்கிட்ட நான் இதை பத்தி பேசினா அவன் கல்லூலி மங்க நாட்டம் பதில் பேசாம போறான். அவனுக்கு என்ன, வீணா போறது என்னோட வாழ்க்கை இல்ல. தயவு செஞ்சு நீ நம்ம ஆத்துக்கு வந்துட்டு சௌந்தர்யா, வெக்கத்தை விட்டு சொல்றேன். உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. ப்ளீஸ் நம்ம ஆத்துக்கு வந்துடு. சான்ஸே இல்ல. சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாதமா இருந்தாதா நாம நினைச்சது நடக்கும். நான் பிடிவாதமா எங்க வீட்டுல இருந்ததா நான் நினைச்சதும் நடக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கிறது உங்க மேல உள்ள கோபத்தினால இல்ல, உங்க தம்பிக்கும் வந்தனாவுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான். நான் தொடர்ந்து எங்க அப்பா வீட்டுல இருந்தாதா சுரேஷ் குடும்ப நிலைமை நினைச்சு படிப்படியா மாறுவாரு. இல்லனா அத்தையும் மாமாவும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவர் மனசை மாத்த பாப்பாங்க. அதை விட்டுட்டு நான் உங்க பேச்ச கேட்டு அங்க வந்துட்டேனா அதோட சுரேஷ் வந்தனா கல்யாணத்தை நாம மறந்துட வேண்டியதா. சுரேஷ் மாறுற மாதிரியே தெரியலையே. அவங்கிட்ட எப்படி பேசினாலும் வந்தனா கல்யாண விஷயத்துல மட்டும் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறான். நீங்க யாரு? சுரேஷோட அண்ணா, இந்த வீட்டோட மூத்த பையன். அந்த வீட்ல உங்களோட வார்த்தைக்கு மரியாதை இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க இந்த வீட்ல இருக்கணும்? பேசாம எங்க அப்பா சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கே வந்துருங்க. நாம சந்தோஷமா இருக்கலாம். ஏண்டி பத்மா, இவ்வளவு நேரம் ஆறுது, இன்னும் ஸ்ரீவத்சன் வீடு வந்து சேரலையே? ஆபீஸ்ல இருந்து நேக்கு மத்தியானம் போன் பண்ணி துளசிக்கு மாப்பிள்ளையாருன்னு தீர்மானிச்சிட்டேன். நேர்ல வந்து சொல்றேன்னா இன்னும் பிள்ளையாண்டான காணுமே. ஐயோ, உங்களுக்கும் அவருக்கும் எப்பவுமே அந்த துளசி கல்யாண புராணம் தான். நேக்கு கேட்டு கேட்டு இந்த காதல்ல வலிக்கிறது. ஏண்டி, நானும் ஸ்ரீயும் துளசி கல்யாணத்தை பத்தி பேசினா நோக்கேடி வந்தது. பேசுறது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா கேக்குறது ஏன் காதாச்சே. ப்ளீஸ், எனக்காகவாவது என் காதுக்கு கேட்காம அந்த விஷயத்தை பேசப்படாதா? துளசி துளசி துளசி.
அம்மா வாடா, வா 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 வா. அம்மா, துளசிக்கு மாப்பிள்ளை தயார்னு நான் ஃபோன் பண்ணியிருந்தேனே, அந்த மாப்பிள்ளை யாருன்னு உன்னால யோகம் பண்ண முடிஞ்சதோ? இல்லையேடா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். யாரா இருக்கும்னு என் புத்திக்கு தட்டுப்படவே மாட்டேங்கிறதுடா. நீயே சொல்ல, யாரா அது? எல்லாம் உனக்கு நன்னா தெரிஞ்ச பையன்தான், நம்ம பத்ரிதாம்மா. எப்படி என் செலெக்ஷன்? ஓ, வாவ் வாவ், வெரி குட் செலெக்ஷன். பத்ரி தான் துளசிக்கு கரெக்டான மாப்பிள்ளை. நான் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவன் மறு பேச்சு பேசாம துளசி கழுத்துல தாலியை கட்டுவான். ஐயோ, அந்த புள்ளைய நான் தூக்கி வளர்த்தேன்டா. ஆக மொத்தத்துல அம்மாவும் புள்ளையுமா சேர்ந்து ஒரு அப்ராணி தலையில மிளகா அரைக்க பொருள், அப்படித்தான். வேற நல்ல புத்தி உள்ளவா யாராவது துளசி நிலைமை தெரிஞ்சோம் அவளை ஏத்துக்க வருவாரா? பாவம் நீங்க சொல்ற அந்த பத்ரி. ஐயோ பாவம். பையன் சோகத்துல இருக்கா, போக போக சரியா போயிடுன்னு உங்க அம்மா சொன்னாங்களே. சோகத்துல இருக்கிறவங்க இப்படிதான் சிரிச்சிட்டு இருப்பாங்களா? இவன் நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருக்கான். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த தர்தரம் பிடிச்சவளோட சேர்ந்து ஊரை சுத்திட்டு இருக்கான். சரி விடு, தற்செயலா அவளை சந்திச்சிருப்பான். அப்படியே 2 பேரும் கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு போலான்னு வந்திருப்பாங்க. அதை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறிய? வெட்டித்தள்ளு. இதை அப்படியே விட்டாதான் சீரியஸ் ஆயிடும். இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? மணி, நான் இங்க வந்ததே கௌசல்யா கூட கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி. ஏன் தடுமாறுற சுரேஷ்? தப்பு செஞ்சவங்க தான் தடுமாறுவாங்க, வாயிலேருந்து வார்த்தையும் வராது. ஐயோ மணி, நாங்க தப்பா எதுவும் செய்யல. இப்படி கல்யாணமாகாத பொண்ணு கூட சேர்ந்து ஹோட்டல் அப்படி இப்படின்னு சுத்துறியே, இது உனக்கு தப்பா தெரியல? நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு சுரேஷ் நீ செய்யற காரியம். என் தங்கச்சியை வேணான்னு சொல்லிட்டு இவ கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு இருக்க. மணி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது பொதுவான இடம், கொஞ்சம் அடக்கமா பேசுங்க. வாங்க போலாம். ஏய் நில்லடி, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில சொல்லிட்டு போ. ஏய் சௌந்தர்யா, நீங்க சும்மா இருங்க. ஏண்டி, இவன் கூட நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் இவன் வேண்டான்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு அந்த சஞ்சய் கூட போயிட்ட. இப்ப எதுக்கு இவன் கூட வந்து ஒட்டிட்டு இருக்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி எத்தனை பேரடி மாத்திட்டு இருக்க? என்ன? நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. சஞ்சய் பேர்ல அவர் அப்பா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ட்ரஸ்ட் ஆரம்ப விழால நாங்க 2 பேரும் நடனம் ஆடுறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வேற எதை பத்தியும் நாங்க பேசல. உண்மை ஏது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, கண்டபடி பேசாதே. ஏய் சும்மா நிறுத்துடி. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், உன் குடும்பத்தை பத்தியும் தெரியும். உன்ன மாதிரி பொண்ணுங்க இப்படி அடிக்கடி ஆளை மாத்துறது தான் வாடிக்கை ஆயிடுச்சே. என்னமோ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுற. மணி, இது போதும். உங்க பேச்சை நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும். கௌசல்யா வாங்கோ, போலாம் வாங்கோ. உங்க தம்பி அவன் முன்னாடி என்ன பேச்சு பேசிட்டு போறா? நீங்க பாத்துட்டு பேசாம நிக்கிறீங்களே. நான் தான் பேச வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாத்தியா? ஆமா, என்னையே பேச வேணாம்னு சொல்லுங்க, ஆனா அவனை ஒண்ணும் சொல்லாதீங்க. இதை இப்படியே வளர விட்டா ஆபத்துல தான் போய் முடியும். இதுக்கு என்ன செய்யணுமோ அத நான் செய்யறேன். நான் வரேன். ஏய் சௌந்தர்யா, எங்க போற? ஏன் வீட்டுக்கு? ஏய் சௌந்தர்யா, சொல்றது கேளு. என்னமோ எங்களை விட பத்ரிய பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அப்ராணின்னு பேசுற. உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? அவனுக்கும் நம்ம ஸ்ரீவத்சன் வயசுதான். அவன் அம்மாத்துல என் கையால சாப்பிட்டு வளர்ந்த வண்டி. அவனை ஏதோ ஏமாளி மாதிரி நினைச்சு பேசாத. ஏமாளி இல்லாம பெரிய கெட்டிக்காரர்னு நினைக்கிறடா. துளசியோட நடவடிக்கை தெரிஞ்சோம் அவளை ஏத்துக்க நினைக்கிறவர் எப்படி கெட்டிக்காரரா இருப்பார்? அவ கல்யாணமே ஆகாம யாருக்கோ ஒரு பொன் குழந்தைய வேற பெத்து வச்சிருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளானா அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிக்க ஒரு ஆள் வேணும். இந்த உலகத்துக்கு முன்னால அவளோட ஆம்படையான காட்டிக்க ஒரு ஆள் வேணும். துளசி ஊருக்கு அடையாளம் காட்டுறதுக்காக வர்ற ஆம்படையா எப்படி அறிவாளியா இருக்க முடியும்?
ஏமாளியா தான் இருக்க முடியும். இதோ பார், அசட்டு பிசுன்னு வளராத பத்துமா. நோக்கி எப்ப பார்த்தாலும் அந்த துளசியை கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கணும். என்னை ஏமாத்தி என் சொத்தெல்லாம் சுற்றிண்டு போகத்தான் ஆபீஸ்லேயே வேலைக்கு சேர்ந்தான்னு முதல்ல புலம்பினேன். அன்னைக்கு ஆத்துக்கு அவ ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கேவலமாக அவமானப்படுத்தி அனுப்புனேன். இப்போ அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்குச்சே, அவளை கட்டிக்கு போறவனை பற்றி கண்டபடி பேசுறீ நீ. இதிலிருந்து எனக்கு ஒன்று தெரியறது, உன்னோட பிரச்சனை துளசியோட நிலைமை இல்லை, துளசி தான் உன் பிரச்சனையே. இப்படி உனக்குள்ளேயே துளசியை விரோதியை பாவிச்சுண்டு நீ ஏதோதோ பேசினா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. டேய், அவளை விடுறா, அவகிட்ட என்ன பேச்சு? அவ தங்கைகள் 2 பேர் கல்யாணம் ஆகாம வீட்டுல இருக்கும்போது நாம துளசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றோங்கிற வயித்தறிச்சல்ல அவ அப்படி பேசுறா. இதோ பாருங்கோ, நீங்க யாருக்கு வேணாலும் கல்யாணம் நடத்தி வைங்கோ, நேக்கு எந்த பொறாமையும் இல்ல. நான் பேசுறது நீங்க தேவையில்லாம துளசி கல்யாண விஷயத்துல இறங்கி ஆழம் தெரியாம கால விட்ட கதையாகி நம்ம குடும்பமானோ போயிடப்படாதேங்கிற ஆதங்கத்துலதான் இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு நான் எதிராவே பேசிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக நீங்க சம்பந்தமே இல்லாம எங்காத்து மனுஷால தாழ்த்தி பேசுறது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. இப்பவும் நான் சொல்றேன், என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் துளசி கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் சொல்லிட்டே இருக்க, என்ன பழக்கண்டா? அடிங்கோ, நன்னா அடிங்கோ, வாங்கோ. பார், அவ கிடக்குறா, நீ சொல்லு. அம்மா, துளசி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நேக்கு நீ ஒரு உதவி செய்யணும்மா. உதவியா? சொல்லுடா. நீ கூட வந்து அந்த பத்திரி கிட்ட துளசியை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லணும். நீ சொன்னா கல்யாணத்துக்காக கண்டிப்பா ஒத்துக்குவான். அவ்வளவுதானே? நீ இத சொல்லணுமா என்ன? நாம உடனே கிளம்பிடுவோம். டோன்ட் வரி. ஓகே? ரொம்ப தேங்க்ஸ்மா. ஓகேடா. பத்து, ஒரு கிளாஸ் காபி கொண்டா, ரொம்ப தலையை வலிக்கிறது. போய் துளசியை கேளுங்க. காஃபி வேணுமா? காஃபி. அக்கா, ஏன்க்கா இவ்வளவு சோகமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? சுரேஷ சந்திச்சிட்டு வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. சொல்லுக்கா, என்ன பிரச்சனை? எனக்கும் சஞ்சய்க்கும் பார்த்த கல்யாணம் நின்று போய் அவர் முகமே தெரியாத அளவுக்கு கொடூரமான முறையில செத்ததுக்கு அப்புறமா நான் யார்கிட்டயும் எதுவும் பேசாம இருட்டறையில நான் பாட்டுக்கு தெய்வமேன்னு இருந்துட்டு இருந்தேன். அப்படியே நான் இருந்திருக்கணும். நீங்க எல்லாரும் என் நிலைமையை பார்த்து கவலைப்பட்டேன். நானும் லேசா வெளிச்சத்தை எட்டி பார்க்க ஆரம்பிச்சேன். நான் வெளிச்சத்தை பார்க்க நினைச்சது தப்புதான் சீதா. இருட்டறையில இருந்து வெளியே வந்ததுதான் தப்பு. நோக்கு என்னாச்சுக்கா? ஏன் எதையோ பேசுற? ராஜரத்னம் மாமா வற்புறுத்தலுக்காகவும் சஞ்சய் என் கனவுல வந்து சொன்னதுக்காகவும் நான் சஞ்சய் பேர்ல ராஜரத்னம் மாமா ஆரம்பிக்க போற ட்ரஸ்ட் துவக்க நிகழ்ச்சியில பரதம் ஆட சம்மதிச்சேன். என் வேண்டுகோளுக்காக சுரேஷும் என் கூட ஆட சம்மதிச்சார். ஆனா சுரேஷ் நாட்டியம் ஆடுறதுல இவ்வளவு பிரச்சனை வரும்னா நான் சுரேஷ பரதம் ஆட கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். என்னம்மா சௌந்தர்யா,
ஏன் இவ்வளோ கோவமா வர? வழியில் யாரை பார்த்தா இவ்வளோ கோவமா வர? வெளியே பார்க்க கூடாதவனை பார்த்துட்டேன், அதனால தான் இவ்வளவு கோவமா இருக்கேன். என்னம்மா சொல்ற? அப்படி யாரை பார்த்த? என்னத்த சொல்றது? இதாப்பா நடந்தது. எனக்கு சுரேஷ் மேல வந்த கோவத்தை விட ரமேஷ் மேலதான் அதிகமா கோவம் வந்தது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எதுவுமே கண்டுக்காம ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் தம்பி பேசின பேச்சுக்கு ஒரு 4 சாத்தி இருக்க வேண்டாம். ச்சே, என்ன மனுஷனோ இவரு. இப்ப நீ சுரேஷ் கூட பரத சேர்ந்து ஆடுறதுல என்ன பிரச்சனை? சுரேஷ் வீட்ல சுரேஷுக்கு அவரோட மண்ணியோட தங்கைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏற்பாடு நடந்திருக்கும் போல இருக்கு. ஆனா அத சுரேஷ் மறுத்திருக்காரு. அதனால அவங்க மண்ணி கோச்சுண்டு அவ அப்பா அதுக்கே போயிட்டா. இன்னைக்கு நானும் சுரேஷும் ரெஸ்டாரண்ட்ல நடக்க போற பரத நிகழ்ச்சியை பத்தி பேசிட்டு இருந்தப்போ சுரேஷ் அண்ணனோட ரெஸ்டாரண்ட் வந்திருந்த அவர் மண்ணி என்னையும் சுரேஷையும் பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சுட்டா. சுரேஷ் அவ தங்கைய கல்யாணம் பண்ண மறுத்தது என்னாலதான்னு அவர் மண்ணி நினைக்கிறா. சுரேஷ் எவ்வளவோ தடுத்தோம். நான் பணத்துக்கு அலையிறேன், ராசை இல்லாதவன்னு அது இதுன்னு பேசுறா. அவ பேசுறத கேட்கறதுக்கே கூச்சம் இருந்துச்சுன்னா அவ எப்படி எல்லாம் பேசிருப்பான்னு யோசிச்சு பாரு. சௌந்தர்யா, மாப்பிள்ளை குணம் தெரிஞ்சது தானம்மா. அவன் ஒரு சாது. அவன் அப்படி இருக்க போய் தானே சுரேஷ் இப்படிலாம் நடந்துக்கிறான். அதை விடு. சரி, அந்த சஞ்சயோட அப்பா பேர் என்ன சொன்ன? ராஜரத்னம். ராஜரத்னம் அவரு தன்னோட செத்து போன மகன் ஞாபகமா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போறாரு. அதுக்காக தான் சுரேஷும் கௌசல்யாவும் நாட்டியம் ஆட போறாங்க. ஓ, ராஜரத்னம். அந்த ராஜரத்னத்துக்கு எனக்கும் ரொம்ப நாளா கணக்கு ஒன்று தீர்க்கப்பட வேண்டியிருக்கு. அதை தீர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்.